ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் பர்ஜன். இப்போ என்ன வீடியோனா நமக்கு ட்ராவல் விளாக் எதுவுமே பார்க்க போகிறதில்ல. நம்ம வந்து பைக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜிக்ஸர் SF இது 2019 மாடல். பைக்கை பற்றி உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், அப்புறமா எப்படி வருது சர்வீஸ் சார்ஜு, ஸோ இது வரைக்கும் நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி நின்றுக்கிட்டே பேச வேணாம். ஸோ நம்ம மோட்டோ விளாக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி வாங்கி இப்போ 2 வருஷம் ஆச்சு. எனக்கு மேஜரான எந்த இஷ்யூஸும் பெருசாக வந்தது இல்லைங்க. ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவ்ஸ் பார்ப்போம். வண்டி வந்து பில்ட் குவாலிட்டி வந்து வேற லெவலுங்க. ஃபேரிங்ஸ் எல்லாம் அதிகமாக அடி வாங்கினதில்லை. அடி வாங்கினாலும் உடஞ்சி ரொம்ப உடையாது, ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் அந்த மாதிரி தான் விழுவும். ஸோ அந்த பில்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து மேஜரான நமக்கு தேவையான எல்லா சிம்பிள் திங்ஸுமே இருக்கும். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ஆவரேஜ் ஃபியூல் வந்து காமிக்காதுங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது, ஆவரேஜ் எவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் கிடச்சிருக்கு இது வரைக்கும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் காமிக்காது. அதே மாதிரி இன்னொன்று பிடிக்காத விஷயம் என்னென்னா, இந்த மிரர் தான். சீரியஸாக இந்த மிரர் தான். இந்த மிரர் இங்கே பாருங்கள், இந்த கிளாம்பிங்கில் உள்ளது அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம இப்போ ஒரு 4-5 டைம் இப்படி எடுத்து மாற்றிட்டேன்னா அது லூஸ் ஆயிரும், திரும்ப அங்கே போய் டைட் பண்ணும். இது நம்ம நார்மலாக இன்னொரு பைக் கம்பேர் பண்ணிக்கலாம். எந்த பைக் தெரியுமா? V3 மிரர் வந்து நம்ம வந்து இங்கே ஃபோல்டிங் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபோல்ட் பண்ணிக்கலாம், தேவைக்கு எடுத்து விட்டுக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும். அது இன்னும் இவங்க வந்து அப்டேட் பண்ணல. 250லையும் இதே மாதிரி தான் இருக்குது, 150லையும் இதே மாதிரி தான் இருக்குது. மைலேஜ் வந்து நீங்கள் ஓட்டுறதை பொறுத்துங்க. நீங்கள் 6000 RPMத்தில் வந்து 60-70 போயிட்டீங்கன்னா, எனக்கு வந்து 55 கொடுத்துச்சு முன்னாடி. வண்டியோட அசசரிஸ் காசு பார்த்தோன்னா 150cc தான், பட் கொஞ்சம் வந்து கம்மியானதான் இருக்கும், ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. அப்புறமா மேஜரான மாத்திரை வந்து ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டர், என்ஜின் ஆயில், ஸ்பார்க் பிளக், ஏர் ஃபில்டர், இவ்வளோ நீங்கள் 4மே மாற்றினீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அரௌண்ட் 1000 to 1500 தான் வரும். இதோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஒரு 80 to 90 வந்து பர்ஃபெக்டாக போகும். அதுக்கு மேல் போகும். நான் இதை டாப் ஸ்பீடு வந்து 133 போயிருக்கேன் சோலோவில். வித் பில்லியன் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு வந்து 127 வரைக்கும் போயிருக்கேன். ஹேக் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இந்த ஜிக்ஸர் கிளப்னு இருக்குங்க. ஜிக்ஸர் கிளப் இந்தியா, ஜிக்ஸர் கிளப் கன்னியாகுமரி, ஜிக்ஸர் கிளப் பெங்களூர், ஜிக்ஸர் கிளப் மைசூர், ஜிக்ஸர் கிளப் ஈரோடு, ஜிக்ஸர் கிளப் மதுரை, ஜிக்ஸர் கிளப் எல்லா இடத்துலையுமே, ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர், எல்லா மேஜர் சிட்டிஸ் இங்கே எல்லாமே ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே ஜிக்ஸர் கிளப் இருக்கும். ஸோ அந்த ஜிக்ஸர் கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு ஷோரூம் கூட வந்து அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அட்மின்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா, அவங்க வந்து அங்கே இருக்கிற ஷோரூம் மேனேஜர்கிட்ட ஏதாவது பேசி உங்களுக்கான சின்ன அமௌண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த டைம் போனாலுமே உங்கள் வண்டி உடனே எடுத்துருவாங்க லேக்கு. ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது கிளப்பில் வந்து ஆட் பண்ணனாலும் எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா வந்து இன்ஸ்டாவில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அட்மின்ஸ்ட்டை பேசி உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறேன். ஸோ எந்த சார்ஜஸுமே எதுவுமே இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்ன ஒரு விஷயம் வேணால் நீங்கள் ரைடுக்கு மட்டும் வரணும் அப்பப்போ. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ வந்தீங்கனாலே அவங்க வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நான் வந்து ரொம்ப அடித்து ஓட்டுவேன்னு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து நல்லாவே பெரிய மேஜர் இஷ்யூ எந்த ஒரு ரைட்லையுமே வந்தது இல்லைங்க இது வரைக்குமே. பைக் ரிலேட்டடான எல்லா ஸ்டெப்ஸுமே இந்த சேனலில் போடுவேன். கூட வந்து மோட்டோ விளாகிங்கும் போடுவாங்க இடையில. வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே போய்ட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க எல்லாருமே. அப்போ தான் உங்களுக்கு ஒன்று லைவ் அப்டேட் எல்லாமே கரெக்டாக வந்துடும். நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேன் எல்லாமே. ஏன்னா நான் யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலேயாக தான் போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாலோ, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ எனக்கு கமெண்டில் கேளுங்க, இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் கைஸ். ஓகே கைஸ், பாய்.